தந்தை, மைந்தன், தூய ஆவியாரின் திருப்பெயரிலே ஆமென். கடவுளுக்குள் அன்பார்ந்தவர்களே, மகிழ்வான இந்த நாளின் காலை வழிபாட்டிலே இணையதளத்தின் வழியாக இணைகின்ற உங்கள் அனைவரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரில் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறோம். A warm welcome to each one of you joining in this online service. இந்த வழிபாட்டை நாம் ஜெபத்துடன் துவங்குவோம். தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி மன்றாடுவோம். அருள் நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, மகிழ்வான மற்றொரு புதிய வாரத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த சிறப்பான நாளிலே நாங்கள் இருக்கிற இடங்களிலே ஆவியிலும் உள்ளத்திலும் ஒன்றிணைந்து உம்மை ஆவியோடும் உண்மையோடும் வழிபடுவதற்கான வாய்ப்பை இந்த இணையதளத்தின் வழியாக நீர் எங்களுக்கு ஏற்படுத்தி தந்திருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் உமது அடியவர்களாக நாங்கள் உம்மை இணைந்து வழிபடுகின்ற பொழுது உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் உம்மை உண்மையாக வழிபடவும், இந்த வழிபாட்டின் நிறைவில் உம்முடைய பேர் அருளை நாங்கள் பெற்றுக்கொள்ளவும் நீரே எங்கள் அனைவருக்கும் நிறைவான அருளை தந்து வழி நடத்த வேண்டும் என்று உமக்கே எல்லா துதிகன மகிமை நன்றி செலுத்தி உம்முடைய அன்பின் பாதங்கள் எங்கள் அனைவரையும் தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரில் வேண்டுகிறோம். அன்பின் நல்ல கடவுளே, ஆமென். ஆண்டவருடைய திருப்பெயரின் மாட்சிக்காகவும் நம்முடைய இந்த வழிபாட்டுக்கு துவக்கமாகவும் அனைவரும் இணைந்து சர்வலோகாதிபா நமஸ்காரம் என்கின்ற பாடலிலே இணைந்து கொள்வோம். To begin our worship, let us join in the recorded singing of the lyric Sarvalokaadipa Namaskaram. தொடர்ந்து
நாம் கடவுளை தொழுவோம். Let us follow the second order of worship. இரண்டாம் வழிபாட்டு முறைமையை பின்பற்றுவோம். Let us worship God. God is spirit, and those who worship him must worship in spirit and truth. This is the day that the Lord has made. Let us rejoice and be glad in it. O Lord, open our lips, and our mouth shall sing forth your praise. Glory be to the Father, and to the Son, and to the Holy Spirit, as it was in the beginning, is now, and ever shall be, world without end. Amen. Let us adore our triune God. நாம் நம்முடைய திரியேக கடவுளை போற்றுவோம். எங்கள் தந்தையாம் கடவுளே, உமது வல்லமையாலும் ஞானத்தாலும் எல்லாவற்றையும் படைத்து உமது குமாரனை எங்கள் இரட்சகராக தரும்படி உலகத்தில் அன்பு கூர்ந்தீரே, உம்மை போற்றுகிறோம். குமாரனாம் கடவுளே, பாவத்தை தவிர்த்து எல்லாவற்றிலும் எங்களைப் போல் மனிதனாகி எங்கள் பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டு எங்கள் நீதிக்காக உயிர் தெழும்பியவரே, உம்மை போற்றுகிறோம். பரிசுத்த ஆவியானவராகிய கடவுளே, எல்லா உண்மைக்குள்ளும் எங்களை வழிநடத்தி கடவுளின் அன்பை எங்கள் நெஞ்சில் பொழிகிறவரே, உம்மை போற்றுகிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய கடவுளே, உமக்கே எக்காலமும் எல்லா புகழும் மகிமையும் உண்டாவதாக. ஆமென். பாவ அறிக்கை, time of confession. I will get up and go to my father, and I will say to him, Father, I have sinned against heaven and before you. I am no longer worthy to be called your child. The time is fulfilled, and the kingdom of God has come near. Repent and believe in the good news. Therefore, let us kneel and examine ourselves in silence. நாம் முழங்காற்படியிட்டு மௌனமாக நம்மை நாமே சோதனை செய்வோம். Let us humbly confess our sins to the Almighty God. சர்வ வல்லமையுள்ள கடவுளிடத்திலே நாம் நமது பாவங்களை மனத்தாழ்மையோடு அறிக்கை செய்வோம். எங்கள் தந்தையாம் கடவுளே, நினைவினாலும் வார்த்தையினாலும் செய்கையினாலும் உமக்கு விரோதமாய் பாவம் செய்திருக்கிறோம். முழு மனதோடு நாங்கள் உம்மை நேசிக்கவில்லை. எங்களிடத்தில் நாங்கள் அன்பு கூறுவது போல அயலாரிடத்தில் நாங்கள் அன்பு கூறவில்லை. எங்கள் மேல் இரக்கமாயிருக்க உம்மை வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் பாவ அழுக்கை நீக்கி எங்களை சுத்திகரியும். எங்கள் குற்றங்களை விட்டுவிட எங்களுக்கு உதவி புரியும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். Let us receive the absolution. பாவ மன்னிப்பின் உறுதியை நாம் பெற்றுக்கொள்வோம். May the Almighty and merciful Lord grant us pardon and remission for all our sins, time for amendment of life, and the grace and the comfort of the Holy Spirit. Amen. Praise the Lord. The Lord's name be praised. இந்த நாளுக்கான திருமறை பாடங்களை நாம் படிக்க கேட்போம். Let us listen to the scripture readings for today. The first lesson is taken from book of Ezekiel, chapter 34, verses from 25 to 31. எசேக்கியேலின் புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் வசனங்கள் 25 முதல் 31 முடிய. I will make a covenant of peace with them and rid that land of savage beasts, so that they may live in the wilderness and sleep in the forests in safety. I will make them and the places surrounding my hill a blessing. I will send down showers in season. There will be showers of blessing. The trees will yield their fruit, and the ground will yield its crops. The people will be secure in their land. They will know that I am the Lord, when I break the bars of their yoke and rescue them from the hands of those who enslaved them. They will no longer be plundered by the nations, nor will wild animals devour them. They will live in safety, and no one will make them afraid. I will provide for them a land renowned for its crops, and they will no longer be victims of famine in the land of, or bear the scorn of the nations. Then they will know that I, the Lord their God, am with them, and the Israelites are my people, declares the sovereign Lord. You are my sheep, the sheep of my pasture, and I am your God, declares the sovereign Lord. Here ends the first lesson. Praise be to thee, O God.
வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்டுள்ள 2ஆம் வேத பகுதி 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 10 வரை. 1 Peter chapter 2 verses 1 to 10. இப்படி இருக்க கர்த்தர் தயவுள்ளவர் என்பதை நீங்கள் ருசி பார்த்ததுண்டானால் சகல துர்க்குணத்தையும் சகல கபடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் சகலவித புறங்கூறுதலையும் ஒழித்துவிட்டு நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாயிருங்கள். மனுஷரால் தள்ளப்பட்டதாயினும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமாயிருக்கிற ஜீவனுள்ள கல்லாகிய அவரிடத்தில் சேர்ந்தவராகிய நீங்களும் ஜீவனுள்ள கற்களைப் போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள். அந்தபடியே இதோ தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமாயிருக்கிற மூளைக்கல்லை சீயோனில் வைக்கிறேன். அதின்மேல் விசுவாசமாய் இருக்கிறவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதத்தில் சொல்லியிருக்கிறது. ஆகையால் விசுவாசிக்கிற உங்களுக்கு அது விலையேற பெற்றது. கீழ்ப்படியாமல் இருக்கிறவர்களுக்கோ வீட்டை கட்டுகிறவர்களால் தள்ளப்பட்ட பிரதான மூளைக்கல்லாகிய அந்த கல் இடறதுக்கு ஏதுவான கல்லும் விழுதற்கு ஏதுவான கண்மலையும் ஆயிற்று. அவர்கள் திருவசனத்துக்கு கீழ்ப்படியாதவர்களாய் இருந்து இடறுகிறார்கள், அதற்கென்றே நியமிக்கப்பட்டவர்களாயும் இருக்கிறார்கள். நீங்களோ உங்கள் அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்துக்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்த ஜனமாயும் இருக்கிறீர்கள். முன்னே நீங்கள் தேவனுடைய ஜனங்களாய் இருக்கவில்லை, இப்பொழுதோ அவருடைய ஜனங்களாய் இருக்கிறீர்கள். முன்னே நீங்கள் இரக்கம் பெறாதவர்களாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ இரக்கம் பெற்றவர்கள். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்டுள்ள 2ஆம் பாடம் வாசித்து முடிந்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. முறையாக வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட பாடம் சங்கீதம் 47. The responsive reading is taken from Psalms 47. சகல ஜனங்களே கைகட்டி தேவனுக்கு முன்பாக கம்பீர சத்தமாய் ஆர்ப்பரியுங்கள். உன்னதமானவராகிய கர்த்தர் பயங்கரமானவரும் பூமியின் மீதெங்கும் மகத்துவமான ராஜாவுமாயிருக்கிறார். ஜனங்களை நமக்கு வசப்படுத்தி ஜாதிகளை நம்முடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்துவார். தமக்கு பிரியமான யாக்கோபின் சிறப்பான தேசத்தை நமக்கு சுதந்திரமாக தெரிந்தளிப்பார். தேவன் ஆர்ப்பரிப்போடும் கர்த்தர் எக்கால சத்தத்தோடும் உயரை எழுந்தருளினார். தேவனை போற்றி பாடுங்கள். நம்முடைய ராஜாவை போற்றி பாடுங்கள். தேவன் பூமி அனைத்திற்கும் ராஜா, கருத்துடனே அவரை போற்றி பாடுங்கள். தேவன் ஜாதி மேலும் அரசாளுகிறார். தேவன் தமது பரிசுத்த சிங்காசனத்தில் மேல் வீற்றிருக்கிறார். ஜனங்கள் பிரபுக்களை ஆபிரகாமின் தேவனுடைய ஜனங்களாக சேர்க்கப்படுகிறார்கள். பூமியின் கேடகங்கள் தேவனுடையவைகள், அவர் மகா உன்னதமானவர். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். இன்றைய தியானத்திற்கென்று கொடுக்கப்பட்டுள்ள சுவிசேஷ வேத பாடம் பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் வசனங்கள் 19 முதல் 23 வரை. The Gospel reading chapter St. John's 20 chapter verse 19 to 23. வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவு பூட்டப்பட்டிருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று, உங்களுக்கு சமாதானம் என்றார். அவர் இப்படி சொல்லி தம்முடைய கைகளையும் விலாவையும் அவர்களுக்கு காண்பித்தார். சீஷர்கள் கர்த்தரைக் கண்டு சந்தோஷப்பட்டார்கள். இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்பினேன் என்று சொல்லி அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். எவருடைய பாவங்கள் மன்னிக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும். எவருடைய பாவங்களை மன்னியாதிருக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாதிருக்கும்
என்றார் என்பதே வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சுவிசேஷ வேத பாடம் வாசித்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கே மகிமை உண்டாகும். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலே ஆண்டுடைய செய்தியை நமக்கு தரவிருப்பவர்கள் நம்முடைய திருச்சபையின் முன்னாள் ஆலோசனை குழுவின் செயலராக இருந்த திருமதி லதா ஏபிள் அவர்கள் இந்த நாளிலே ஆண்டுடைய செய்தியை தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட பொழுது மிகுந்த மகிழ்வுடன் அதற்கு இசைவு தெரிவித்து இந்த நாளிலே ஆண்டுடைய செய்தியை தரவிருக்கிறார்கள். அவர்களை நம்முடைய திருச்சபையின் சார்பாக அன்போடு கூட வாழ்த்தி இந்த நாளுக்கான செய்தியை தரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். பிரைஸ் தி லார்ட். இந்த நாளிலே ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாக ஆண்டவர் கொடுத்த இந்த நல்ல தருணத்திற்காக ஆண்டவருக்கு முதலாவதாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். God has given a great opportunity for me to stand in front of you to deliver His word on this day. எனக்கு இந்த தருணத்தை கொடுத்த நமது ஆயருக்கும் கமிட்டி உறுப்பினர்களுக்கும் என் சார்பாகவும் என் குடும்பத்தின் சார்பாகவும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். ஆன்லைன் மூலம் பார்த்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும், பெரியவர் சிறியவர் ஒவ்வொருவருக்கும் நான் என் சார்பாக உங்களுக்கு வாழ்த்துதலையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளுக்கென்று கொடுத்த தலைப்பு Christ's invitation to be an expression of mission. அருட்பணி வெளிப்பாடாகிட கிறிஸ்துவின் அழைப்பு. நாம் யாவரும் ஒரு நிமிடம் கண்களை மூடி ஆண்டவருடைய பிரசன்னத்துக்குள்ளாக இந்த வார்த்தைகளை கேட்பதற்கு முன்பதாக நாம் ஒரு நிமிடம் கண்களை மூடி ஜெபிக்கலாம். Father, you are my Father. Jesus, you are my Savior. Holy Spirit, you are my comforter, and my soul worship you. நாம் உணர்ந்து ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாக நாம் ஒரு முறை கூட நாம் அதை பாடலாம். Father, you are my Father. Jesus, you are my Savior. Holy Spirit, you are my comforter, and my soul worship you. ஆமென். ஆண்டவரே, நீர் எங்களுடைய பிதாவாக அப்பாவாக இருக்கிறபடியினால் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீர் எங்களுடைய சேவியராக இருக்கிறபடியினால் எங்களை ரட்சித்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஆண்டவரே, பரிசுத்த ஆவி எங்களிடத்தில் ஆண்டவரே நீர் பொழிந்தருளினீரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்மை துதிக்கிறோம், உம்முடைய வாழ்த்துகிறோம், உம்மை வணங்குகிறோம். உம்முடைய வார்த்தைகள் எங்களுடைய இருதயத்தில் ஆண்டவரே கருக்குள்ள பட்டயமாக விளங்கும்படியாக எங்களை உம்முடைய பாதத்தில் தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. எங்களை முழுவதுமாக உம்முடைய பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி. என் தேவன், நீர் பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பேரையும், கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு இருதயத்தையும் நீர் தொட வேண்டுமா என்று செபிக்கிறேன். நான் அல்ல, என் தேவன் நீர் கர்த்தாவே வெளிப்படுகிறதற்காக நன்றி செலுத்துகிறேன். என் கண்மலையும் என் மீட்பெருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமக்கு பிரீதியாய் இருப்பதாக. ஆமேன். நான் சொன்ன வண்ணமாக நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த நாளுக்கென்று கொடுக்கப்பட்ட டாபிக் Christ's invitation to be an expression of mission. அருட்பணி வெளிப்பாடாகிட கிறிஸ்துவின் அழைப்பு. கிறிஸ்து எத்தனை பேர்களை காலமாக
அழைத்து அவருடைய அருட்பணியை மக்களுக்கென்று ஆற்றுவதற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள் அநேக பேர் உண்டு. அநேக பேர் நாம் சொல்லலாம். ஆனால் இன்றைக்கு கொடுக்கப்பட்ட இந்த ரீடிங்ஸ், இந்த வாசிக்க கொடுக்கப்பட்ட இந்த வேதாகமத்திலே நாம் பார்க்கும் பொழுது பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 19 23 வரை படிக்க கேட்டோம். அதில் 22வது வசனம் என்ன சொல்லுகிறது? அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். எதற்கு பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார்? இது எந்த சூழ்நிலை என்று நாம் யாவருக்கும் தெரிந்தது. அவர் உயிர்த்தெழுந்து பிறகு சீஷர்கள் மத்தியிலே அவர் நடுவிலே வந்து நின்று சீஷர்களுக்கு முன்பதாக அவருடைய கைகளையும் ஆணிகள் பாய்ந்த கைகளையும் விலாவையும் அவர்களுக்கு முன்பதாக காண்பித்து அவர் என்ன சொல்லுகிறார்? ஒவ்வொரு சீஷர்களையும் டிசைபிள்ஸ்லையும் அவர் ப்ரிப்பேர் பண்ணுகிறார். நீங்கள் போய் என்னுடைய வார்த்தைகளை, ஆண்டவருடைய வார்த்தைகளை பிரசங்கிங்கள். நான் உங்களை பலப்படுத்துகிறேன், நான் உங்களை தைரியப்படுத்துகிறேன், நான் உங்களோடு கூட இருப்பேன் என்று அவர்களுக்கு கொடுத்த ஒரு வைராக்கியமான ஒரு வார்த்தை தான் அவர்கள் மேலே பரிசுத்த ஆவியை கொடுத்தது. நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள், பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் பெற்றுக்கொள்ளும் பொழுது உங்களுடைய விசுவாசம், உங்களுடைய தைரியம், நீங்கள் என் மூலம் பெற்றுக்கொண்ட வல்லமையாக நீங்கள் உலகத்துக்கு போய் நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தைகளை பரப்பலாம், கொடுக்கலாம். அந்த தைரியத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று அந்த பரிசுத்த ஆவி அவர்கள் மேல் ஊற்றுகிறதை நாம் பார்க்கிறோம். அவர் 21வது வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது, அதற்கு முன்பதாக பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன். பிதாவானவர் என்னை இந்த உலகத்துக்கு அனுப்பி உங்களுடைய மத்தியிலே ஆண்டவருடைய வார்த்தைகளை பிரசங்கிக்க, உங்களுக்கு அறிவுரைகளை சொல்ல, உங்களுக்கு என்னென்ன செய்ய வேண்டுமோ அதை காண்பித்து போக பிதா என்னை அனுப்பினது போல நான் இப்பொழுது உங்களை உலகத்துக்குள்ளாக அருட்பணி செய்வதற்காக உங்களை நான் அழைக்கிறேன் என்று அந்த சீஷர்களுக்கு மத்தியிலே அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கலாம். 23வது வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது அவர் என்ன சொல்லுகிறார்? அவர்களுக்கு ஒரு விசுவாசத்தை கொடுக்கிறார். நீ யாருக்கு போய் ஜெபம் பண்ணுகிறியோ, நீ யாரை மன்னிக்கிறையோ, எவனுடைய பாவங்களை நீங்கள் மன்னிக்கிறீர்களோ அந்த பாவங்கள் மன்னிக்கப்படும். எவர்களுடைய பாவங்கள் மன்னியாதிருக்கிறதோ அந்த பாவங்கள் மன்னிக்கப்படாதிருக்கும். எவ்வளவு அருமையான ஒரு வார்த்தையை அவங்களுக்கு சீஷர்களுக்கு சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த நிகழ்வு எப்போ நடக்கிறது என்றால், அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு கல்லறையிலிருந்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து, ஆஃப்டர் ரிசரக்ஷன், உயிர்த்தெழுந்த பின்புதான் சீஷர்களுக்கு முன்பதாக நடுவில் வந்து நிற்கிறதை நாம் பார்க்கிறோம். நான் சொன்னதை போல அவருடைய விலாவையும், குத்தப்பட்ட விலாவையும், ஆணிகள் பாய்ந்த அந்த கைகளையும் அவர் சீஷர்களுக்கு முன்பதாக காண்பிக்கும் பொழுதுதான் சீஷர்களுக்கு தெரிந்து கொள்ளுகிறார்கள், ஓ இவர் மரித்து உயிர்த்தெழுந்த கிறிஸ்து என்று. நாமும் அப்படிதான்ல, நம்ம முன்னாடி ஒரு நம்பிக்கையான பாத்திரமாக யார் வந்து நின்னாலும் நம்ம நம்பவில்லை என்றால் பார்க்கவே மாட்டோம். ஐயோ பயமாக இருக்குது, இல்லை ஐயோ பார்க்கவே மாட்டோம். நமக்கும் நம்பிக்கையை பலப்படுத்துகிறது ரொம்ப கடினம். சில நேரங்களில் நாம் கூட என்ன பண்ணுவோம், நல்லது கரெக்டாக சொல்லுவாங்க, உண்மையாக சொல்லுவாங்க. அப்போ என்ன சொல்லுவோம், அது உண்மையே இல்லம்போம். அப்போ தான் பொய் சொல்லுவாங்க, அதுதான் உண்மைன்னுவோம். ஸோ we cannot decide as a human being. சேம் திங், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பின்பு சீஷர்களுக்கு முன்பதாக வந்து நிற்கும் பொழுது எல்லாருக்கும் ஒரு பயம் உண்டாயிருக்கும். யார் இப்பொழுது திடீர்னு நம்ம மத்தியில் வந்து நிற்கிறார் என்று ஒரு பயம் இருந்திருக்கலாம்.
நாம் வாசிக்க கேட்ட அந்த சுவிசேஷ வேத பாடத்தில் 19ஆம் அதிகாரத்தில் மகதலேனா மரியாள் தான் ஆண்டவரை பார்க்குறாங்க. அவங்க ஓடி போய் சொல்கிறாங்க, நான் இயேசுவை பார்த்தேன் என்று. கண்டிப்பாக ஒரு மனுஷ பிரகாரமாக யாராலையும் நம்ப முடியாத காரியம். ஆனால் அதற்கு அவர் என்ன செய்கிறார்? என்னை கண்டிப்பாக நம்ப மாட்டார்கள். ஏன்னா மரிக்கிறதற்கு முன்பதாக சீஷர்களோடு இருந்த பொழுது சீஷர்களுடைய மனது, சீஷர்களுடைய நடவடிக்கைகள், சீஷர்களுடைய எல்லா காரியமும் ஆண்டவருக்கு தெரியும், இயேசு கிறிஸ்துக்கு தெரிந்த ஒன்று. அதனால் கண்டிப்பாக நம்மளை சும்மா போய் நின்னா கண்டிப்பாக நம்ப மாட்டாங்கன்னு தெரியும். ஆனால் அன்னைக்கு அப்பொழுது நிற்கும் பொழுது அவர் அந்த காண்பித்த அந்த சைன், காண்பித்த அந்த அடையாளங்களை வைத்து சீஷர்கள் நம்புகிறார்கள். நான் தான் ஜீசஸ், நான் வந்திருக்கிறேன், அதை காண்பிக்காமல் கூட சொல்லியிருக்கலாம். ஆனால் மனுஷன் நம்புவது மிக கடினம். ஹீ நோஸ் எவ்ரிதிங். ஸோ அதனால் என்ன பண்ணுறாரு? ஹி வாஸ் ஷோயிங் ஹிஸ் ஹேண்ட்ஸ் அண்ட் ஹி வாஸ் ஷோயிங் ஹிஸ் செஸ்ட். அடிப்பட்ட காயங்களை காண்பிக்கும் பொழுது அவர்கள் சீஷர்கள் நம்புகிறதை பார்க்கலாம். நாம் இந்த ஆண்டவரால் அழைக்கப்பட்ட, அவர்களுடைய அர்ப்பணியை ஆற்றுவதற்கு அழைக்கப்பட்ட நபர்களை நாம் நம்மளுடைய வேதாகமத்திலும் பழைய ஏற்பாட்டின் புஸ்தகத்திலும் புதிய ஏற்பாட்டின் புஸ்தகத்திலும் நாம் ஒரு சிலர்களை நாம் பார்க்கலாம். அவருடைய அர்ப்பணிக்காக அழைத்த முதல் கேரக்டர், God has called Abraham. ஆண்டவர் ஆபிரகாமை அழைத்தார். ஏசாயா எழுதின புஸ்தகம் 51ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, நான் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினேன். அவனை அழைத்து, ஆண்டவர் அழைக்கிறார். நாம் கூட சொல்லுவோம், அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர். முதல் முறையாக ஆண்டவர் ஆபிரகாமை அழைத்து சொல்லுகிறார், அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணுகிறார். இன்னும் நான் பார்க்கும் பொழுது ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை பார்க்கும் பொழுது, நான் காண்பிக்கும் தேசத்துக்கு ஆபிரகாமை பார்த்து சொல்லுகிறார் தேவன், நான் காண்பிக்கும் தேசத்துக்கு நீ போ, நான் அங்கே உன்னை பலுகி பெருக பண்ணுவேன் என்று சொல்லுகிற நல்ல ஒரு வாக்குத்தத்த வசனத்தை ஆபிரகாமுக்கு கிடைக்கிறார். உடனே கீழ்ப்படுகிறார். நாம் அதிகமான நேரங்களில் நாம் அந்த வசனங்களை நாம் தியானித்திருக்கலாம். உடனே கீழ்ப்படிந்து, என் தேவன் அவர் காண்பிக்கும் தேசத்துக்கு நான் போகிறேன் என்று சாராளையும் கூட கூட்டிக் கொண்டு போகிறதை நாம் பார்க்கிறோம். அழைத்து தேவன் உண்மை உள்ளவர் என்பதை நிரூபிக்கும்படியாக அவர் செய்த காரியம், நீ போ, உன்னை நான் பலுகி பெருக பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தகப்பனாக வைப்பேன் என்று சொன்ன வாக்குத்தத்தத்தை அவர் நிறைவேற்றினார் என்பதை நாம் மறுக்க முடியாத ஒன்றாக இருக்கும். அடுத்ததாக நாம் பார்க்கும் பொழுது மோசஸ் இஸ் a founder of Jewish. ஒரு யூத மக்களுக்கு, அந்த யூத ரிலிஜனுக்கு அவர் he is a founder and he is a liberator of the people of Israel. எகிப்தியரின் பிடியிலிருந்து அகப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிற அந்த இஸ்ரேல் மக்களை விடுதலையாக்குவதற்கென்றே எடுத்த தேவ மகன் தான் யாரு? எடுத்த ஊழியக்காரர் தான் மோசே. எத்தனை திக்குவாயினும், ஆண்டவரே என்னால் முடியாதப்பா, என்னை விட்டுருங்க ஆண்டவரே, நான் திக்குவாயினும் மந்த நாவும் உள்ளவன், என்னால் அவர்களை வழிநடத்த முடியாது, எனக்கு நான் அந்த பாத்திரவான் அல்ல அப்படி என்று சொல்லும் பொழுது, நான் உன்னோடு கூட இருந்து உன் வாயோடு கூட இருந்து அவர்களை எப்படி நடத்த வேண்டும் என்று உனக்கு சொல்லிக் கொடுப்பேன் என்று அவரை ஆற்றி சொல்லி அவரை அழைத்து எகிப்தியரின் பிடியிலிருந்து அகப்பட்ட இஸ்ரேல் மக்களை வழிநடத்துவதற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரமாக மாறினார். மூன்றாவதாக, God has called the people of Israel to his own people. ஏசாயா எழுதின புஸ்தகம் 43ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் பார்க்கும் பொழுது, இப்பொழுதும் யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, நீ பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன், நீ என்னுடையவள்,
அப்படின்னு சொல்கிறார். உன்னை பேர் சொல்லி அழைத்தேன். நம்ம நினைக்கிறோம் நம்மெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் நம்ம ஆண்டவருக்குள்ளே வரலை. நான் என்னுடைய சின்ன வயதில் இருக்கும் பொழுது, நான் ஆண்டவரை அறியாத காலங்களில் இருக்கும் பொழுது எனக்கு ஒன்றுமே தெரியாது. எங்கள் வீட்டுக்கு முன்னாடி தான் சர்ச். பட் எங்கள் அப்பா ஒரு இந்து குடும்பத்தில் இருந்தபடியினால் எங்களை அனுப்புவதற்கு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அதே ஒரு காலங்கள் கடந்து செல்லும் பொழுது, உங்கள் இஷ்டம், நீங்களே போங்க பண்ணிக்கோங்க, ஆனால் என்னை மட்டும் வற்புறுத்தாதுங்க, நீங்களே கோயிலுக்கு போய்க்கோங்க அப்படின்வாங்க. அந்த மாதிரி இருக்கிற காலகட்டங்களில் நான் ஆலயத்துக்கு செல்வது ரொம்ப விருப்பப்படுவேன். போய் ஆலயத்தில் இருக்கும் பொழுது பைபிள் முதலேயே ஏற்கனவே நான் என் ஆலயத்துக்கு செல்வதற்கு முன்பதாகவே நான் பைபிள் படிப்பேன். அங்கே பிரசங்கம் பண்ணும் பொழுது பைபிள் வசனங்கள் சொல்லணும்னு நான் தான் முதல் தடவை எழுமினேன்னு படிப்பேன். எனக்கு யாரையும் விட பிடிக்காது. ஸோ இந்த மாதிரி நடந்த காலங்கள். அதன் பிறகு சண்டே கிளாஸ் டீச்சர், சண்டே கிளாஸ் ஸ்டூடெண்ட்டாக இருந்து டீச்சராக இருந்து, அதன் பிறகு தான் கடவுளுடைய ஆசீர்வாதமாக சென்னை பட்டணத்துக்கு நான் படிக்க வந்தேன். அப்பொழுது எனக்கு வந்த வசனம் 43ஆம் அதிகாரம் 1வது வசனம், நீ பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன். அதனால் எனக்கு அது மறக்கவே முடியல. அதை பார்த்த உடனே எனதை பேசும் பொழுதே எனக்குள்ளாக ஒரு சந்தோஷமாக இருக்கும். உன்னை நான் மீட்டு கொண்டேன், நீ என்னுடையவள், உன்னை நான் பேர் சொல்லி அழைத்தேன். யார் அப்படி நம்மளை பேர் சொல்லி அழைப்பாங்க? சொல்லியிருக்கிறார், உன்னுடைய பேரை என்னுடைய உள்ளங்கையில் எழுதி வைத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். என்னுடைய பேர் அப்படி எத்தனை பேருடைய, அவருடைய பிள்ளைகள், அவரால் அழைக்கப்பட்ட பிள்ளைகள், அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளுடைய பெயர் அவருடைய உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். பழைய ஏற்பாட்டிலே பார்க்கும் பொழுது நாம் பார்த்த ஆபிரகாம், மோசஸ், இஸ்ரேல் பீப்பிள், ஆண்டவரால் அழைக்கப்பட்ட ஆண்டவருடைய அருட்பணிகளுக்காக ஒப்பு கொடுத்து செய்த பிள்ளைகள் என்று நாம் பார்க்கலாம். புதிய ஏற்பாட்டிலே பார்க்கும் பொழுது God calls people from time to time. ஒவ்வொரு நேரமும் அவருக்கு தேவைப்படும் பொழுது அவருடைய பிள்ளைகளை அழைத்து ஊழியங்களுக்காக அவர் அனுப்பினதை பார்க்கலாம். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 14வது வசனம், பரிசுத்த பவுல் எழுதின சுவிசேஷம் பிலிப்பியர் 3:14 பார்க்கும் பொழுது, கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லெக்கை நோக்கி தொடர்கிறேன் அப்படின்றார். அவர் அழைத்த பரம அழைப்பு, என்னை அவர் அழைத்தார். அவருடைய ஊழியத்தை செய்கிறதற்காக, அவருடைய வார்த்தைகளை சொல்லுகிறதற்காக, அவருடைய அருட்பணியை நான் நிறைவேற்றுகிறதற்காக என்னை அழைத்தார். பவுல் அழகா சொல்றாரு, கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக நான் லெக்கை நோக்கி தொடருவேன் என்று சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்துவும் இங்கே எப்படி நமக்காக அவருடைய அருட்பணியை இந்த உலகத்தில் வந்து 33.5 ஆண்டுகள் வெளிப்படுத்தினார் என்று நான் பார்க்கும் பொழுது, அவர் எப்படி வந்தார்? being to be born on this earth, இந்த உலகத்தில் அவர் பிறந்தார், மனிதனாக பிறந்தார். He has given a perfect example. He is a Lord of Lords, தேவாதி தேவன். He is a படைப்பாளர், he is a creator, and he is a savior, நம்மளுடைய இரட்சகர். நான் இந்த நாளுக்குரிய வார்த்தைகளை பார்த்து கொண்டு இருக்கும் பொழுது பார்த்தேன், he is a teacher. அவர் 12 வயதிலே அவருக்கு முன்பதாக அந்த டெம்பிள், அவருடைய ஆலயத்தில், அந்த எருசலேம் ஆலயத்தில் இருந்த மக்களுக்கு, அதில் இருந்தவர்கள் மேக்சிமம் டாக்டர்ஸும், கொஸ்டின் ரைஸ் பண்ணுறாரு. ஏன், எதுக்கு செய்யணும், ஏன் இப்படி செய்கிறீங்க? he is asking many questions in front of people, those are sitting. 12 வயதுன்னா தெரியும், அப்போ தான் ஒரு அடலசன்ட் பீரியடை டச் பண்ணுறாங்க. ஸோ அந்த நாளிலே, அந்த சிறு வயதிலேயே அவர் என்ன பண்ணுறாரு? he has given preaching and he has given a good role model of the others those are sitting in front of him.
இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு முன்மாதிரியாக, நமக்கு ஆண்டவர் வார்த்தைகளை சொல்லுகிற பிள்ளைகளுக்கு, ஆண்டவர் அழைத்த பிள்ளைகளுக்கு, ஆண்டவர் அவருடைய அருட்பணியை செய்கிற பிள்ளைகளுக்கு ஞானஸ்தானம் என்பது தேவை என்று உறுதிப்படுத்தும் வண்ணமாக அவர் நமக்காக ஒரு முன்மாதிரியான இருக்க வேண்டும் என்று பாப்டிசம் எடுத்தார் என்று பார்க்கிறோம். அவர் நம்மளுடைய இரட்சகர். அவருடைய வாழ்க்கையை நமக்காக ஒப்பு கொடுத்தார் என்று பார்க்கிறோம். ஒப்பு கொடுத்தது மட்டுமல்லாமல் இன்றும் அவர் உயிரோடு இருந்து, இன்றும் அவர் நம்மளோடு உலாவி, நம்மளோடு எப்படி இடைப்பட வேண்டும் என்று நம்மளோடு இன்றும் இருக்கிற தேவனாக இருக்கிறார். பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 16வது வசனம் பார்க்கும் பொழுது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவர்கள் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வசனம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை இவ்வுலகத்தில் அனுப்பி, அந்த குமாரன் விசுவாசிக்கிறவர்கள் யாரோ எவனோ அவர்கள் கெட்டு போகாமல் அவர்களுக்கு நித்திய ஜீவன், யார் அவர்? நம்ம தான். நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரே இவ்வுலகத்தில் தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று பார்க்கிறோம். எவ்வளவு அருமையான ஒரு அன்பு பாருங்க. How Jesus has been selected his own disciples. நான் சொன்ன வண்ணமாக he went to the people and he has been selected a common people, hard working people சொல்லலாம். மீனவர்கள் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறவங்க. கூப்பிட்ட மாத்திரத்திலேயே எனக்கு ரொம்ப பிடிச்சது, 4 பேரை கூப்பிட்டாரு. கூப்பிட்டு போன பீட்டர் என் பின்னாடி வா, ஆண்ட்ரூ என் பின்னாடி வா. வலையை பின்னிட்டு இருந்தாங்க, அவங்க அப்பாவோடு கூட இருந்தாங்க, வலையை பின்னிக்கிட்டே இருந்தாங்க. போய் நின்று, ஜேம்ஸ் என் கூட வா, ஜான் என் கூட வா அப்படின்னார். யாரும் எதுவும் பேசலை. என்ன பண்ணிட்டாங்க? என் பின்னாடி வான்னு சொன்னானே எல்லாத்தையும் போட்ட மாத்திரத்தில் அப்படியே போட்டுட்டு அப்படியே போயிட்டாங்க. I have seen that word. They all very hard working people. They all very common people to work. அவர்களை அழைத்தார். அதே போல தான் இன்று என்னையும் உங்களையும் பார்த்து கேட்கிறார். அவர் நம்மை அழைக்கிறார். அவருடைய ஊழியத்தை, அவருடைய வார்த்தைகளை, அவருடைய வார்த்தை சொல்லுவதற்காக, மற்றவர்களுக்கு சொல்லுவதற்காக, நான் பெற்ற என் ஆண்டவருடைய இன்பத்தை, அன்பை மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும் என்று நம்மளையும் இன்று அழைக்கிறார். காலகாலமாக எத்தனையோ ஆண்டுகள், அவர் பிறந்த நாட்களிலிருந்து காலங்களாக ஆண்டவருடைய அருட்பணிகளை செய்வதற்கு அழைக்கப்பட்டவர்கள் அநேகர் 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 இன்றும் தொடர்ந்து கொண்டே இருக்கும். இயேசு அவர்களுடைய இடத்திற்கு கூட போய் நின்று அவர்களை அழைக்கிறதை நாம் பார்க்கிறோம். அவர்கள் சொன்ன வண்ணமாக அப்படியே போட்டுவிட்டு நமது ஆண்டவருக்கும் பின்னாக நாம் செல்வதை பார்க்கலாம். நாம் ஒன்று தெரிந்து கொள்ள வேண்டும். எல்லாரும் ஆண்டவரால் அழைக்கப்பட்டவர்கள். அவருடைய அருட்பணியை ஆற்றுவதற்காக நாம் நினைக்கலாம். பாஸ்டர்ஸ், மிஷனரிஸ் மட்டும்தான் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அவர்கள் ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தான். ஒவ்வொரு பாஸ்டருக்கும் ஒவ்வொரு சாட்சி இருக்கும், ஒவ்வொரு மிஷனரிக்கும் ஒவ்வொரு சாட்சிகள் இருக்கும். என் தேவன் என்னை தெரிந்து கொண்டார், நான் இந்த வண்ணமாக இருந்தேன், என்னுடைய பின்னால் வாழ்க்கை எவ்வளவு மாய்மாலமாக இருந்தது, அவரை அறியாத நாட்கள் இருந்தது, நான் அவரை தெரிந்து கொள்ளவில்லை, அவர் என்னை தெரிந்து கொண்டார், அவர் என்னை அழைத்தார் என்று ஒவ்வொரு பாஸ்டர்ஸும், ஒவ்வொரு ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிற ஊழியக்காரர்களுக்கும் ஒரு சாட்சி இருக்கும். ஒவ்வொரு மிஷனரிமார்களுக்கும் ஒவ்வொரு சாட்சி இருக்கும். ஸோ ஆண்டவர் இன்று நம்மளையும் பார்த்து கேட்கிறார், மகளே மகனே, நீ என்னுடைய அருட்பணியை செய்ய நான் உன்னை அழைக்கிறேன், நீ வருவாயா என்று கேட்கிற அநேக மிஷனரிகள் நமக்கு தெரியும். நாம் நிறைய படித்திருப்போம். எனக்கு பிடித்த ஒரு மிஷனரி வில்லியம் கேரி. was living in the century 17th century to 18th century வாழ்ந்த மனிதர்.
ஒரு மிஷனரி என்று சொல்லலாம். அவருடைய காலங்கள் was born in the year 1761 and 73 ஆண்டுகள் அவர் வாழ்ந்து அவருடைய வாழ்க்கையை ஆண்டவருக்காகவே ஒப்பு கொடுத்தார் என்று பார்க்கலாம். அவர் இந்தியாவில் தன் முழு வாழ்க்கையும் முழு நேரத்தையும் அவர் ஒப்பு கொடுத்து ஆண்டவருடைய ஊழியத்தை செய்தவர் பார்க்க. அவருடைய கேரக்டர்ஸை நான் படித்து கொண்டிருக்கும் பொழுது he is a good translator. அழகாக ஒவ்வொரு மொழிகளிலும் டிரான்ஸ்லேட் பண்ணுறவர், வேதாகமத்திலையும் டிரான்ஸ்லேட் பண்ணவர் என்று நமக்கு தெரிந்தது. he is a Baptist minister. பேப்டிசம் அப்படின்னு சொல்லும் பொழுது அதை பக்குவமாக எடுத்துரைத்து ஜனங்களுக்கு அதனுடைய முக்கியத்துவத்தை எடுத்துரைத்த மனிதர் என்று பார்க்கலாம். he was a social reformer. சமூக சீர்திருத்தவாதி. சோஷியல் அந்த காலகட்டங்களிலே நமக்கு தெரியும் எவ்வளவு தேவையில்லாத விஷயங்களை ஜனங்கள் செய்து கொண்டிருப்பார்கள். ஈவன் நம்ம பிறந்த காலங்களிலே நாம் அறிந்தது நிறைய ஒன்று. நான் சிஎம்சிலே என்னுடைய எம்எஸ்சி நர்சிங் நான் படித்து கொண்டு இருக்கும் பொழுது என்னுடைய ஸ்டடியே அதுதான். இட் இஸ் த பர்சன் ஹூ இஸ் டேக்கிங் கேர் ஆஃப் அ சைல்டு. எப்படி தன்னுடைய குழந்தைகளை பாதுகாத்து கொள்ளுகிறார்கள் என்கிற பாயிண்ட்லே தான் என்னுடைய ஸ்டடி பண்ணேன். அப்பொழுது நான் போஸ்ட்நேட்டல் வார்டிலேயே சாம்பிள் நிறைய எடுத்தேன். 103 சாம்பிள் ஐ ஹவ் டேக்கன். இந்த 103 சாம்பிள்லேயே ஒரு சாம்பிள் ரொம்ப முக்கியமான சாம்பிள் எனக்கு கிடைத்தது. அவர்களை நான் பார்த்து கொண்டு வரும் பொழுது அவர்களுக்கு 3வது பெண் குழந்தை. இந்த 3வது பெண் குழந்தையை 3ம் பெண் குழந்தையாக இருக்கிறாங்க. இதுவும் எதுக்கு பெண்ணாக பிறந்துச்சுன்ட்டு அந்த பாட்டிமா என்ன பண்ணாங்க, அவங்க கூட இருந்த அந்த மாமியார் பாட்டிமா ஒரு பாட்டிலில் கழுத பாலை எடுத்துகிட்டு வந்து இந்த பாலுக்குள்ளே ஒரு நெல்லை போட்டுட்டாங்க. நெல்லை போட்டு இந்த குழந்தை, அது 1 மாதம் கூட அந்த குழந்தைக்கு ஆகலை. எனக்கு தெரிந்து அந்த குழந்தைக்கு ஒரு 5-6 days தான் இருக்கும். அந்த குழந்தைக்கு அந்த நேரத்தில் நான் போய் கொண்டு இருக்கும் பொழுது இந்த அம்மா அந்த பாலை கொடுக்குறாங்க. யூஸ்வலி நம்ம breast milk we give important because it's beginning of breast milkல கொலஸ்ட்ரால் இருக்கும். அதனால் அதை வேஸ்ட் பண்ணாமல் breast milk கொடுங்க, which contain it so much of protein, antibodies அதெல்லாம் நிறைய இருக்குது. அப்படின்றதுனால நீங்கள் அது கொடுங்கன்னு தான் நம்மளுடைய எக்ஸ்க்ளூசிவ் breast milk நம்ம அட்வைஸ் பண்ணுவோம். இந்த பாட்டிமா என்ன பண்ணாங்க, நான் பார்க்கும் பொழுது அந்த யாரும் பார்த்துடக்கூடாதுன்னு அவங்க கொடுத்துட்டு இருந்தாங்க. நான் அந்த டைமில் போயிட்டேன். சரி பாட்டிமா அந்த பாலை கொடுங்க, அது என்ன ஒரு மாதிரி இருக்குது, ஏன் இப்போ இந்த நேரத்தில் இது தாய்ப்பால் கொடுக்காம நீங்கள் இந்த மாதிரி கொடுக்குறீங்க? இல்லைம்மா தாய்ப்பாலே இல்லைம்மா, அதனால் இதை கொடுக்குறேன். சரி 1 நிமிஷம் இதை கொடுங்களேன், நீங்கள் தயவு செஞ்சு அந்த பாப்பாவுக்கு கொடுங்காதுங்கன்னு எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். சரி வேறு ஏதாவது போட்டிருப்பாங்களோ இல்லை வேறு பாலாக இருக்கும். நான் ஐ ஹர்ட் இன் வில்லேஜ் செட்டப்பு ஒரு வில்லேஜில் பார்க்கும் பொழுது இந்த மாதிரி பெண் குழந்தைகளை கொல்லுவதற்காக இந்த மாதிரி பண்ணுவாங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அந்த பாலை வாங்கி பார்க்கும் பொழுது இந்த பால் ஒரு மாதிரி நிறத்தில் இருக்குது. சரி அப்படி சும்மா அந்த பால் புட்டி எடுத்து இப்படி தான் திருப்பினேன். பார்த்தா என் கண்ணுக்கு அந்த நெல் அப்படி ஓடுது. ஐயோ எனக்கு ரொம்ப பயமாயிடுச்சு. ஒருவேளை இந்த பாட்டி முதலே கொடுத்துட்டாங்களா, இல்லை இப்போ தான் கொடுக்குறாங்களா? என்ன பாட்டி முதலே கொடுத்துட்டீங்களா? இல்லைம்மா இப்போ தாம்மா கொடுத்தேன். ஏன் பாட்டிமா, ஏன் இந்த பிள்ளையை நீங்கள் இப்படி கொல்றதுக்கு பார்க்குறீங்க? இது கடவுள் கொடுத்த பிள்ளை, 3 பெண் பிள்ளைகள் என்று பார்க்காதீர்கள், ஏன் இப்படி செய்கிறீங்க அப்படின்னா, ஏம்மா நீ என்னம்மா போம்மா 3 பொண்ணாக பெற்று வச்சுருக்கா, இது 3வது பிள்ளையும் பொண்ணு எனக்கு தேவையா, ஒரு ஆம்பளை பிள்ளை இருக்கக்கூடாதா அப்படின்னு சொன்ன அந்த வார்த்தையை கேட்கும் பொழுது ரொம்ப மனவேதனையாக இருந்துச்சு. ஸோ ஹீ ஆல்சோ வில்லியம் கேரி இந்த அவருடைய வரலாற்றிலேயும் இன்ஃபான்டிசைட், அவர் அதை பார்த்து அதை எப்படி சீர்திருத்த வேண்டும் என்று பொன் பிள்ளைகளை அழிக்கக்கூடிய ஃபீமேல் இன்ஃபான்டிசைட், மேல் இன்ஃபான்டிசைட் அந்த காலங்களில் இருந்ததை தவிர்க்க அவர்களுக்கு கொடுத்த ஜனங்களுக்கு ஒரு சீர்திருத்தவாதியாக இருந்தார் என்று பார்க்கிறோம். அண்ட் ஹி வாஸ் எ கல்ச்சரல் ஆந்த்ரோபாலஜிஸ்ட். கலாச்சாரத்தை
ஒரு நல்ல விளக்கமுடையவராக எப்படி நாம் கலாச்சாரத்தில் இருக்க வேண்டும், எப்படி வாழ வேண்டும், எப்படி செய்ய வேண்டும் என்கிற ஒரு கண்டிப்பை உணர்த்தக்கூடிய ஒரு மிஷனரியாக வாழ்ந்தார் என்று நாம் பார்க்கிறோம். அவர்கள் எல்லாரும் வாழ்ந்த ஒவ்வொரு மிஷனரிமார்களும் நமக்கு எடுத்துக்காட்டாக, நமக்கு நல்ல ரோல் மாடலாக சென்றிருக்கிறவர் அநேகம் பேர் உண்டு. இன்றும் வாழ்ந்து கொண்டு இன்றும் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறவர்கள் அநேக பேர் உண்டு. நாம் வாசித்த இந்த 3 வேத பாடங்களிலே, 4 வேத பாடங்களிலேயே நாம் 2வது வேத பாடமாக படித்தது 1 Peter chapter 2 verses 1 to 10. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 10 முதல் என்று பார்க்கும் பொழுது, அழைத்த தேவன், அவர் எப்படி அழைத்த தேவன் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார். நல்ல குணங்களை பிரசங்கிக்கும்படியாக அழைக்கிறார். என்ன குணங்கள் பாருங்கள். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 9, 10 படிக்கும் பொழுது, நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று நம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்துக்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாய் இருக்கிறீர்கள். வார்த்தைகளை பாருங்கள். நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று நம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை, நம்மளே அழைத்த தேவன், நாம் என்ன பண்றோம்? அவர் நமக்கு கொடுத்த வல்லமையினால், அவர் கொடுத்த நமக்கு ஆவியின் அச்சாரத்தினால் நாம் அவருடைய அருட்பணியை செய்ய திறமை உள்ளவர்களாக ஆக வேண்டும் என்று சொல்லுகிறார். பாருங்கள், அந்தகாரத்தினின்று நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று நம்மளுடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு, அவர் சொன்ன வார்த்தைகள், அவர் செய்த செயல்கள், அவைகளை அறிவிக்கும்படிக்கு, ஆண்டவருடைய வார்த்தைகளை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட யார்? நாம். தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீக ஆசாரிய கூட்டமாகும் பரிசுத்த ஜாதியாகும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் நாம் இருக்கிறதை அவர் தெளிவுபடுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். வாசித்த அந்த சுவிசேஷ வேத பாடம், it is a call of a risen Christ. எழுந்த கிறிஸ்துவினுடைய அழைப்பு. The call of the risen Christ. அதை நான் திருப்பி சொல்ல வேண்டிய அவசியமில்லை. After resurrection, Jesus Christ, தேவன் இயேசு கிறிஸ்து சீஷர்களுக்கு முன்பதாக வந்து நின்று அவருடைய கைகளையும் விலாவையும் காண்பித்து, இதோ ஜீசஸ் கிரைஸ்ட் அப்படின்னு சொல்லும் பொழுது அவ்வளோ ஆச்சரியமாக திரும்பி பார்க்கிற சீஷர்களை நாம் பார்க்கிறோம். அந்த சீஷர்களுக்கு அந்த 20ஆம் அதிகாரம் 20வது வசனத்தில் 21வது வசனத்தில் சொன்ன வண்ணமாக, என்னுடைய ஆவியை உங்களுக்கு நான் ஊற்றுகிறேன், நீங்கள் என்ன பண்ணுங்க? 21வது வசனம், என்ன சொல்கிறார்? பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன். நீங்கள் உங்கள் மேலே நான் ஊதுகிற ஆவியின் அச்சாரத்தினால் நீங்கள் என்ன பண்ணுங்க? எவர்களுக்கு நீங்கள் மன்னிக்கிறீர்களோ அவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். எவர்களுக்கு நீங்கள் மன்னியாது இருக்கிறீர்களோ அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படாது என்று ஊர்ச்சிதப்படுத்தி, உற்சாகப்படுத்தி, நிலப்படுத்தி அவர்களை அனுப்புகிறதை நாம் பார்க்கிறோம். அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை பார்க்கும் பொழுது, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது என்ன ஆயிடுறோம்? நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்றார். எப்படி இருப்போம்? பரிசுத்த ஆவி அவர் விழுதும் பொழுது அப்போ சீஷர்கள் எப்படி இருந்திருப்பாங்க? அப்படியே ஒரு பலன் அடைந்திருப்பாங்க. அவருடைய ஆவியினால் நிரப்பப்படும் பொழுது அவர்களுடைய they have got the strength from the power of Jesus Christ. They have received the Holy Spirit from Jesus Christ. அப்போ என்ன ஆயிருக்கும்? Immediately they have got the strength through the Holy Spirit and they have அவங்களை நல்ல ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கொண்டு அவர்கள் ஆண்டவருடைய ஊழியத்தை
அவர்கள் செய்வதற்காக பலப்பட்டார்கள் என்று பார்க்கலாம். அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும் பொழுதும் அதே தான் சொல்லுகிறார். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எண்ட் டு எண்ட் சகல எனக்கு நீங்கள் சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று சொன்னார். சீஷர்களுக்கு முன்பதாக வந்து நின்று அவர்களை காண்பிக்கும் பொழுது அவர் நமக்காக உலகத்திற்கு கொடுத்தார் என்று நாம் பார்க்கலாம். அவர் நமக்காக காயப்பட்டார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் வசனங்கள் 19-20 படிக்கும் பொழுது, ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து நான் சொன்ன கட்டளையிட்ட யாவையும் அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். மத்தேயு அதிகாரத்தில் நாம் பார்க்கும் பொழுது அவ்வளவு ஊர்ச்சிதமான, அவ்வளவு ஒரு கட்டாயமான ஒரு கிறிஸ்துவின் அழைப்பை நாம் பார்க்கலாம். நீங்கள் எங்கே போங்க? புறப்பட்டு போங்க, சகல ஜாதிகளையும் சீஷராக்குங்க, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினால் அவர்களுக்கு என்ன கொடுங்க? அவர்களை ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட பொழுது, அவர்கள் ஆண்டவரை இரட்சகராக ஏற்றுக்கொண்ட பொழுது அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுங்க. ஞானஸ்தானம் கொடுத்துட்டிங்கன்னா என்ன ஆகிடும்? அவர்கள் அப்படியே தன்னுடைய அன்பை, ஆண்டவருடைய அன்பை ருசித்து பார்ப்பார்கள். நான் சொன்ன கட்டளையிட்ட யாவையும் அவர்களுக்கு நான் என்ன சொல்லி வைத்து போனேனோ, நான் என்ன உங்களுக்கு கட்டளையிட்டேனோ அதை உபதேசம் பண்ணுங்கள் என்று சொல்லுகிறார். முதலாம் வேத பாடம், நாம் படித்த முதலாம் வேத பாடம் எசேக்கியேல் எழுதின நிருபம் 34ஆம் அதிகாரம் 25 31 வரை பார்த்தோம். அந்த 25 31 வசனங்களையும் பார்த்தோமானால், கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அப்படின்னு சொல்லியிருப்பார். கிட்டத்தட்ட அதில் 48 அதிகாரங்கள் உண்டு. இந்த 48 அதிகாரங்களே மேக்சிமம் அதிகாரத்திலேயே அதில் எசேக்கியேல் குறிப்பிட்டு இருக்கிறதை பார்க்கலாம். கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர், கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர் அப்படின்னா, கர்த்தருடைய வார்த்தை யாருக்கு உண்டாகி? எசேக்கியேல் ராஜாவுக்கு உண்டாகி, அவர் எசேக்கியேல் ராஜாவுக்கு இஸ்ரவேல் மக்களை எப்படியெல்லாம் விடுதலை பண்ணுவது, நம்மை எப்படி விடுதலை பண்ணக்கூடிய ஒரு கட்டாயமான ஒரு வார்த்தையை அவர் எழுதியிருக்கிறார் என்று பார்க்கலாம். சமாதான உடன்படிக்கை. ஏற்ற காலத்திலே உங்களுக்கு மழையை வருஷிக்க பண்ணுவேன், நீ மற்றவர்களுக்கு முன்பதாக வெட்கப்படுவதில்லை, உன்னை விடுதலை பண்ணுவேன், நீ அவமானத்தை சுமப்பதில்லை, என் மந்தையும் மேய்ச்சலின் ஆடுகளுமாகிய நீங்கள் மனுஷர், நான் தேவன், நான் இதை செய்வேன் என்று எசேக்கியேலுக்கு கட்டளையிட்ட வார்த்தைகளை இன்று நமக்கு முன்பதாக அவர் வைக்கிறதை பார்க்கலாம். இந்த வசனங்களுக்கு யார் யாரெல்லாம் நாம் அழைக்கப்படுகிறோமோ, யார் யாரெல்லாம் நாம் தெரிந்து கொள்ளப்படுகிறோமோ ஆண்டவரால், நாம் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்கிறதை ஆண்டவர் நமக்கு கட்டாயப்படுத்துகிறார். We are the channel of blessing for others. அவருடைய வார்த்தை, அவருடைய வேர்ட் ஆஃப் காட் ப்ரீச்சிங் மட்டுமல்ல, ப்ரீச்சிங் செய்வது மட்டுமல்ல, நம்மளுடைய ஆக்ஷனில் இருக்கணும், அதை நம்ம செயல்படுத்த வேண்டும் என்று வசனங்களின் மூலமாக உறுதிப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். ஆலயத்துக்கு வரும் பொழுதெல்லாம் நாம் எப்படி நினைக்கிறோம்? ஆலயத்தில் போய் கொஞ்சம் ஜெபம் பண்ணால் மனசு நிம்மதியாக இருக்கும். ஏன்? கடவுள் தங்கும் ஆலயம், தேவன் வாசம் பண்ணும் ஆலயம், அவர் மகிமைப்படுகிற ஆலயம். இது 4 இடம் சுற்றி இருக்கிறது கட்டிடம்தான். ஆனால் அந்த கட்டிடத்திற்கு உள்ளதாக, அந்த கூடாரத்துக்குள்ளதாக தேவன் தங்குகிறார். என்னுடைய கணவர் அடிக்கடி பாடல்கள் நிறைய எழுதுவார். அப்படி எழுதின ஒரு பாடல்லே ஒரு சில வார்த்தைகளை மட்டும் நான் சொல்லுகிறேன். ஆலயம், தேவாலயம், அது மகிமையின் ஆலயம். தேவனுடைய ஆலயம், அது மகிமையின் ஆலயம். நாமே அந்த ஆலயம், நாமே அந்த ஆலயம். நீங்களும் நானும் தான் அந்த ஆலயம். நாம் உறுப்பினர்களாக இருக்கலாம், நாம் அங்கத்தினர்களாக இருக்கலாம். இந்த அங்கத்தினர்கள் தான், இந்த உறுப்பினர்கள் தான்
ஆலயம். ஸோ ஆலயத்தில் நாம் எல்லாரும் உறுப்பினர்களாக மட்டுமல்ல, the God has been called you and me for the special purpose. ஒரு நோக்கத்திற்காக நம்மளை அழைத்திருக்கிறார், ஒரு நோக்கத்திற்காக நம்மளை வரவழைத்திருக்கிறார். நானும் நீயும் ஒரு காலத்தில் எங்கேயோ இருந்திருக்கலாம், ஆண்டவரை அறியாமல் இருந்திருக்கலாம், ஆண்டவருடைய அன்பை தெரியாமல் இருந்திருக்கலாம், ஆண்டவருடைய வார்த்தைகள் நமக்குள்ளே பேசப்படாமல் இருந்திருக்கலாம். ஆனால் இன்று ஆண்டவர் உன்னையும் என்னையும் பார்த்து அழைக்கிறார். ஆண்டவருடைய அருட்பணியை செய்ய நீ வருகிறாயா? ஆண்டவருடைய வார்த்தைகளை மற்றவர்களுக்கு சொல்ல நீ வருகிறாயா? ஆண்டவருடைய அன்பை, நீ பெற்ற ஆண்டவருடைய அன்பை மற்றவர்களுக்கு காண்பிக்க நீ அழைக்கப்படுகிறாய் என்று நம்மளையும் பார்த்து சொல்லுகிறார். You have called to proclaim the good news of God to everyone who are there out of community. ஆண்டவரை அறியாத ஜனங்கள் எத்தனையோ பேர்கள் உண்டு. ஆண்டவரினுடைய அன்பை அறியாத ஜனங்கள் எத்தனையோ ஜனங்கள் உண்டு. He has called you to proclaim the word of God to everyone who has not been in the out of the church, out of the community. So நாம் அழைக்கப்பட்டதன் தீர்மானத்தை, நாம் தெரிந்து கொள்ளப்பட்டதன் தீர்மானத்தை ஆண்டவர் நிறைவேற்ற நாம் அழைக்கப்படுகிறோம். நாம் எப்படி விசுவாசிக்கிறோம்? Our Holy Father, our Lord of Lord has a plan in our life. நம்ம ஒவ்வொரு தடவைக்கு நாம் நம்மளுடைய வாழ்க்கையில் சொன்னது உண்டு. நம்மளிடத்தில் நமக்கும் அது தெரிந்தது. God has a plan. Who has chosen by Lord, He has a plan in our life. நம்மளுடைய வாழ்க்கையை எப்படி உருவகப்படுத்த வேண்டும், எப்படி வழிநடத்த வேண்டும், நீ எப்படி இருக்க வேண்டும் என்று அவருடைய கையில் இருக்கிற அந்த பிளானை He will execute that plan in our life. So He only has He made us. He is a creator. We have seen He is a creator of the earth. He is a creator of us. என்னையும் உன்னையும் படைத்த தேவன், உருவாக்கின தேவன். அழைக்கப்பட்டவர்களோ அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் ஒரு சிலர் என்று சொல்லுகிறோம். பட் அவருடைய அருட்பணிக்காக, அவருடைய அருட்பணியை வெளிப்படுத்திட, அவருடைய அருட்பணிகளை செய்திட எத்தனை பேர் அழைக்கப்பட்டு இருக்கிறோம், எத்தனை பேர் செய்கிறோம். நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனமாக, நாம் அழைக்கப்பட்ட ஜனமாக, நாம் சாட்சியாக, அவருடைய வார்த்தைகளை பிரதிபலிக்கிற பிள்ளைகளாக, அவருடைய சித்தத்தின்படி நடக்கிற பிள்ளைகளாக, அவர் வைத்த முன்மாதிரியான வார்த்தைகள், அவர் வைத்த முன்மாதிரியான செய்திகளை நாம் மற்றவர்களுக்கு காண்பிக்கும்படியாக நாம் அழைக்கப்படுகிறோம். ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஒரு நிமிடம் நாம் கண்களை மூடி ஜெபித்து முடிக்கலாம். எங்களை அதிகமாய் நேசித்து வழி நடத்துகிற நல்ல பிதாவே, அப்பா, அருமையான இந்த காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த நாளிலும் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை கேட்ட நாங்கள் ஆண்டவரே, உமக்கென்று நாங்கள் வாழ, உம்முடைய சித்தத்தின்படி செய்ய, ஆண்டவரே, எங்களுக்கு ஒருவேளை அந்த தாளந்துகள் இல்லாமல் இருக்கலாம். உம்முடைய வார்த்தைகளை பிரதிபலிக்க நாங்கள் பயந்து கொண்டு இருக்கலாம். எப்படி நான் வார்த்தைகளை மற்றவர்களுக்கு சொல்வது அப்படின்னு பயந்துட்டு இருக்கலாம் சுவாமி. ஆனால் நீர் எங்களை திடப்படுத்தி, எங்களை ஸ்ட்ரென்தன் பண்ணி, எங்களுக்கு உம்முடைய வல்லமையை கொடுத்து, உன்மேல் என் ஆவியை ஊதுகிறேன், நீ எல்லாருக்கும் ஆண்டவருடைய ஊழியத்தை, ஆண்டவருடைய வார்த்தைகளை சொல்லுவாய் என்கிற ஆண்டவரே, அந்த ஸ்ரீஷர்களுக்கு அந்த அன்று நீர் சொன்னது போல ஆண்டவரே, எங்களுக்கு நீர் சொல்லுகிறேன். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் எங்களை ஆண்டவரை தைரியப்படுத்தி சொல்லக்கூடிய மக்களாக எங்களை மாற்றி நீர் எங்களுக்கு கிருபை தர வேண்டுமா என்று செபிக்கிறோம். வார்த்தைகள் அப்பா, உம்முடைய வார்த்தைகள் கருக்குள்ள பட்டயம் சுவாமி. ஆண்டவரே, அந்த கருக்குள்ள பட்டயத்தை நாங்கள் சுமந்து செல்லுகிறவர்களாக, நாங்கள் மற்றவர்களுக்கு பிரதிபலிக்கிறவர்களாக, உம்முடைய கர்த்தாவே அன்பை நாங்கள் மற்றவர்களுக்கு காண்பிக்கிறவர்களாக, எங்களுடைய ஊழிய பாதையிலையும் ஆண்டவரே நாங்கள் செல்ல நீர் எங்களுக்கு கிருபை தர வேண்டுமா என்று செபிக்கிறோம். நீர் எங்களுக்கு அந்த வண்ணமாக உதவ வேண்டுமா என்று செபிக்கிறோம். ஒவ்வொரு பேரும் ஆண்டவரே, இதை பார்த்து கொண்டிருக்கிற ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிற பெரியவர் சிறியவர் ஒவ்வொரு பேரும் இந்த வேளையில் நீ தொட வேண்டுமா என்று செபிக்கிறேன். உடைய வார்த்தைகள் எங்களுக்கு நீர் கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் இந்த வார்த்தைகளை கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, நாங்கள் கேட்டதை கேட்ட வண்ணமாக விட்டு விடாதபடி
ஆண்டவரே நீர் கொடுத்த ஆண்டவரே வேத பாடங்களை படித்து அதை கிரகித்து ஆண்டவரே அதன்படி நாங்கள் நடந்து கொள்ள உமக்கு நாங்கள் ஏதாவது ஒரு ஊழியத்தை ஆண்டவரே நாங்கள் செய்ய நீர் எங்களை பலப்படுத்த வேண்டுமா என்று செபிக்கிறோம். உமக்கென்று ஆண்டவரே நாங்கள் நிற்கக்கூடிய பிள்ளைகளாக, உமக்கென்று ஆண்டவரே நாங்கள் கர்த்தாவே பிரதிபலிக்கிற பிள்ளைகளாக எங்களை எடுத்து பிரயோஜனப்படுத்தும் சுவாமி. எங்கள் இந்த உலகத்தில் நீர் எங்களை படைத்து ஆண்டவரே நாங்கள் இந்த வந்த நோக்கத்தை என் தேவன் என் மூலம் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் மூலம் நீ நிறைவேற்ற வேண்டுமா என்று செபிக்கிறோம். ஆண்டவரே இந்த ஆலயத்தில் உம்முடைய பிரசன்னம் நிறைந்திருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே இந்த கோவிட் காலங்களிலே ஆலயங்கள் மூடப்பட்டிருக்கிறது சுவாமி. எங்களால் ஆலயத்துக்கு வந்து உம்மை தொழுது கொள்ள முடியாத காலங்களிலே நாங்கள் இருக்கிறோம் அப்பா. ஆண்டவரே ஆன்லைன் மூலம் ஆண்டவரே வீட்டிலிருந்து ஆண்டவரை கேட்கக்கூடிய ஆண்டவரே இந்த அந்த தயவை நீங்க கொடுத்திருக்கிறீங்க, இந்த இந்த நேரங்களை கொடுத்திருக்கிறீங்க, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கூடிய விரைவில் ஆண்டவரே இந்த கோவிட் ஆண்டவரே இந்த வைரஸிலிருந்து எல்லாரையும் விடுதலை பண்ணி அது இனிமேல் இந்த இடத்துல ஆண்டவரே இந்த நாட்டில் இந்த உலகத்தில் இருக்கவே கூடாதப்பா. எங்களை ஆண்டவரே முன்பதாக நாங்கள் எப்படி இருந்தோமோ அதே போல நாங்கள் ஆலயத்திற்கு வந்து உம்மை தொழுதுக்குள்ள நீர் எங்களை கிருபை தர வேண்டுமா என்று ஜெபிக்கிறேன். ஆண்டவரே இந்த கோவிடில் ஆண்டவரே அஃபெக்ட் ஆனவங்க நிறைய பேர் உண்டு சாமி. இன்று ஆண்டவரே ஹாஸ்பிட்டலில், ஆண்டவரே இன்று வீடுகளில் ஆண்டவரே இருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களை பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. இந்த ஆலயத்திலே நடக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வுகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொன்றையும் என் தேவன் நீர் பிரசன்னராக இருந்து ஆண்டவரே நீர் பொறுப்படுத்து ஆண்டவரே நேர்த்தியாக நீர் வழிநடத்த வேண்டுமா என்று ஜெபிக்கிறோம். இந்த நேரத்திலையும் ஆண்டவரே எங்களை உம்முடைய பாதத்தில் முழுமையாக தாழ்த்துகிறேன் சுவாமி. நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும் வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்ட நாம் அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தின் மூலமாக அறிக்கை செய்வோம். Let us all join by confessing of faith through the Apostles' Creed. வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமலர் தூப்புவித்து பிறந்தார். பொந்தி பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு ஏறி பிதாவின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியையும் விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீரம் உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் ஒன்று என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். சபைக்கான அறிவிப்புகளை நாம் இப்பொழுது கேட்போம். அறிவிப்புகள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இன்று 9/5/2021 ஞாயிறு ஆராதனையில் இணையதளத்தின் மூலமாக பங்கு பெற்றுக் கொண்டிருக்கிற அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துதல்களை கூறி வரவேற்பதில் மகிழ்ச்சி கொள்கிறோம். இன்று நமக்கு தேவ செய்தி அளித்த திருமதி லதா அவர்களுக்கு திருச்சபையின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். கடந்த மாதத்தில் CSI புதிய லூக்கா ஆலயத்திற்கென்று கடவுளால் நியமிக்கப்பட்ட புதிய ஆலோசனை குழுவிற்காக கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் சென்னை பேராயர் அவர்களுக்கும் பேராய அலுவலர்கள் ஒவ்வொருவருக்கும் டயசன் எக்ஸிகியூட்டிவ் கமிட்டி மெம்பர்ஸ் ஆகியோருக்கும் திருச்சபையின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். திருச்சபையின் வளர்ச்சிக்கென்று நாம் அனைவரும் இணைந்து பணியாற்ற கடவுள் நம்மை ஆற்றல்படுத்த உங்கள் ஜெபங்களையும் தொடர் ஒத்துழைப்பையும் நாடுகிறோம். இன்று மாலை COVID-19 தொற்று நோயின் தீவிர பரவல் மற்றும் அதன் பாதிப்புகளுக்காக திருச்சபையினராய் இணைந்து கடவுளிடம் மன்றாட நாம் அனைவரும் அழைக்கப்படுகிறோம். இதற்கான சிறப்பு ஆன்லைன் ஜெப கூடுகை இன்று 9/5/2021 மாலை 5:30 மணி அளவில் கூகுள் மீட்டில் நடைபெறும். இதன் விவரம் ஆலய வாட்ஸ்அப் அனௌன்ஸ்மெண்ட் லிங்கில் கொடுக்கப்பட்டுள்ளது. திருச்சபையினராய் உற்சாகமுடன் இந்த கூகுள் லிங்கில் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். இதையொட்டி வாரந்தோறும் நடைபெறும்
விர்ச்சுவல் பைபிள் ஸ்கூல் நடைபெறாது. கர்த்தருக்கு சித்தமானால் ஜூன் மாதம் முதல் தொடர்ந்து நடைபெறும். கடந்த ஆண்டை போலவே இந்த ஆண்டும் ஊரடங்கு விவிலிய பள்ளி லாக்டவுன் பைபிள் ஸ்கூல் மே மாதம் 17ஆம் தேதி முதல் 23ஆம் தேதி வரை நடத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இணையதளத்தின் வாயிலாக இது நடத்தப்பட உள்ளது. எனக்கு அடுத்திருப்பவர் யார்? லூக்கா 10:29 என்ற செம்பொருளில் நடக்க இருக்கும் இத்திருப்பணியில் தாங்கள் தங்களின் பிள்ளைகளை உற்சாகப்படுத்தி பங்கு பெற செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். அடுத்த வார ஞாயிறு வழிபாடும் இணையதளத்தின் வழியாகவே நடைபெறும். அதைத் தொடர்ந்து வரும் வாரங்களின் நிகழ்வுகள் அச்சமயத்தின் நிலவரம் மற்றும் அரசின் உத்தரவுகளை கருத்தில் கொண்டு வழிபாட்டின் முறைமையும் அதன் நேரமும் திருச்சபையினருக்கு அறிவிக்கப்படும். முழு ஊரடங்கு இல்லாத மற்ற வார நாட்களில் தனி ஜெபத்திற்காகவும் காலை 7 மணி முதல் மாலை 7 மணி வரையில் ஆலயம் திறந்திருக்கும். அச்சமயங்களில் திருச்சபை மக்கள் தங்கள் ஜெபங்களை ஏறெடுக்கவும் அத்தோடு சந்தா கவர் மற்றும் காணிக்கைகளை ஆலயத்தில் உள்ள காணிக்கை பெட்டியில் படைக்க கேட்டுக் கொள்ளப்படுகிறீர்கள். மே மாதம் 10ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரையில் நமது ஆயர் ஆண்டு பொது விடுமுறையில் இருப்பார். திருச்சபையினர் அச்சமயத்தில் தங்களின் தேவைகளுக்கு சபையின் செயலர் மற்றும் பொருளர் ஆகியோரை அணுக கேட்டுக்கொள்கிறோம். கடவுளுக்கு சித்தமானால் வருகிற 27ஆம் தேதி மே மாதம் ஏற்கனவே அறிவித்தபடி நமது ஆலய ஆண்டு விழாவை அனுசரிக்கும் விதமாக அந்த நாளில் சிறப்பு நிகழ்வாக நமது ஆலய நற்செய்தி பணியாளரான திரு வினோத் அவர்களின் திருமணத்தை நமது ஆலயத்தின் சார்பாக நடத்தி வைக்க உள்ளோம். இத்திருமணத்திற்காக தேவைப்படும் அனைத்து ஜெப தேவைகள் மற்றும் பொருள் தேவைகளை உங்களின் ஒத்துழைப்பை நாடுகிறோம். அதற்காக நாம் செலவிடும் தொகைகளின் தேவைகளை நீங்கள் அறிந்து அதற்கு தக்கது போல நீங்கள் ஒத்துழைப்பு தருமாறு கேட்டுக்கொள்கிறோம். இது சம்பந்தமாக எந்த காரியங்கள் இருந்தாலும் சபையின் செயலர், பொருளர் மற்றும் அதன் அங்கத்தினர் ஆகியோரை நாடி அவர்களை கேட்டு தெரிந்து கொள்ள அன்புடன் அழைக்கிறோம். திருச்சபையின் COVID-19 சேஃப்டி கமிட்டி மீட்டிங் கடந்த 1/5/21 அன்று நடந்து முடிந்தது. தற்போதைய மற்றும் முன்னாள் ஆலோசனை குழுவின் தலைவர், செயலர்கள், பொருளர்கள், மருத்துவர்கள், செவிலியர்கள், அரசு அதிகாரிகள், கிளைச்சபை ஊழியர்கள், திருச்சபையின் மூத்த உறுப்பினர்கள் ஆகியோர் அங்கத்தினராக உள்ளனர். தற்கால சூழ்நிலையில் குழுவில் எடுக்கப்பட்ட முக்கிய முடிவுகளை தங்களின் கரிசனைக்காகவும் ஜபத்திற்காகவும் ஒத்துழைப்பிற்காகவும் தெரியப்படுத்தப்படுகிறது. திருமணங்கள் மற்றும் கோவிட் அல்லாத மரணங்கள் தவிர்த்து மற்ற அனைத்து நிகழ்வுகளும் இணையதளத்தின் மூலமாகவே நடைபெறும். கோவிட்டின் பாதிப்பால் இறந்தவர்களின் உடல்களை மருத்துவமனையிலிருந்து நேரடியாக ஆலய கல்லறையில் அரசு விதிமுறைகளுக்கு உட்பட்டு அடக்கம் செய்யலாம். இதில் ஆயர் பங்கேற்க தவிர்க்கலாம் என தீர்மானிக்கப்பட்டது. கோவிட் பாதிப்பினால் இறந்தவர்களின் உடல் தகனம் செய்யப்பட்ட நிலையில் இறந்தவர்களின் நினைவாக அதன் சாம்பலை நமது கல்லறையில் அடக்கம் செய்ய ஆயர் பங்கேற்கலாம் எனவும் தீர்மானிக்கப்பட்டது. இவை அனைத்தும் அரசின் விதிமுறைகளுக்கு உட்பட்டு செயல்படுத்தப்படும். கோவிட் பாதிப்புண்டாகி 1 மாதத்திற்குள்ளாக ஏதாவது மரணங்கள் ஏற்படுமானால் அந்த இறப்பு மரணங்களும் கோவிட் இறப்பாகவே கருதப்பட்டு அதற்கான விதிமுறைகளே பின்பற்றப்படும். மேற்குறிப்பிட்ட நடைமுறைகள் அனைத்தும் தொற்றின் தீவிர அலை மற்றும் அரசின் ஊரடங்கு விதிகள் ஆகியவற்றை கருத்தில் கொண்டே ஏற்படுத்தப்பட்டவை. இவை அனைத்தும் நீங்கி அரசுகள் தளர்வுகள் அளிக்கும் பட்சத்தில் திருச்சபையின் மறு அறிவிப்பின் வரை இவை நடைமுறையில் இருக்கும். சபையார் அனைவரின் நலன்களையும் கருத்தில் கொண்டு இந்த முறைகளை கடைபிடிக்க அழைக்கப்படுகிறீர்கள். எனவே தாங்கள் இந்த நிகழ்வுகளுக்காக ஜெபித்து
ஒத்துழைப்பு தருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். மே மாதம் 24ஆம் தேதி நமது CSI செயின்ட் ஜார்ஜ் கத்தீட்ரல் பேராலயத்தில் சுமார் 11 மணி அளவில் நடைபெறும் அருட்பொழிவு ஆராதனையில் நமது பேராயர் கலந்து கொண்டு மிஸ் பி ஜெபசெல்வி, மிஸ் கே ஸ்வர்ணலதா, மிஸ்டர் AY வசந்த் ஆகியோருக்கு அருட்பொழிவு கொடுப்பார். எனவே சபையாராகிய நாம் அவர்களை ஜெபத்தில் தாங்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நமது CMC வெள்ளூரில் MPBS மற்றும் பேராமெடிக்கல் கோர்ஸில் சேர விரும்புகிறவர்களின் ஸ்பான்சர்ஷிப் ஃபார்ம் நமது CSI கல்யாணி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலில் விநியோகிக்கப்படுகிறது. விருப்பமுள்ளவர்கள் அங்கு பெற்றுக்கொள்ளும்படி அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். இதில் சேர விரும்புவோர்கள் சபையின் குருவானர் மற்றும் செயலர் பொருளர் ஆகியோரிடம் அதற்கான விவரங்களை கேட்டு தெரிவித்துக் கொள்ளும்படி அன்புடன் அழைக்கப்படுகிறீர்கள். நோட்டீஸ் போர்டிலும் இதற்கான அறிவிப்புகள் ஒட்டப்பட்டுள்ளது. திருச்சபையின் மூத்த உறுப்பினர் திருமதி வசந்தி ஜெபகுமார் அவர்களின் தாயார் திருமதி பாப்பா ஜேம்ஸ் அவர்கள் கடந்த 1/5/2021 அன்று கர்த்தருக்குள் முத்திரையடைந்தார். அவர்களை விட்டு பிரிந்த குடும்பத்திற்கு ஆறுதலாகவும் ஒரு சிறப்பு ஜெபத்தை நமது ஆயர் அவர்கள் ஏறெடுப்பார்கள். நாம் ஜெபம் செய்வோம். உயிர்த்தெழுதலும் ஜீவனும் நானே, என்னில் விசுவாசம் வைக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் என்று இந்த உலகத்திற்கு அறிவித்த எங்கள் ஆண்டவரே, எங்களோடு கூட வாழ்ந்து இப்பொழுதும் உமது சமூகத்தில் இளைப்பாறிக் கொண்டிருக்கின்ற எங்கள் திருச்சபையின் உறுப்பினர் திருமிகு வசந்தி ஜெபகுமாருடைய தாயார், காலம் சென்ற திருமதி பாப்பா ஜேம்ஸ் அம்மாவுடைய வாழ்வுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த உலகத்திலே விசுவாச தாயாக அவர்கள் வாழ்ந்த காலமெல்லாம் உம்முடைய கிருபை அவர்களோடு கூட இருந்து அவர்களை வழிநடத்தினதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த உலக ஓட்டத்தை முடித்து உம்முடைய சமூகத்தில் இளைப்பாறிக் கொண்டிருக்கிற அவருடைய ஆத்மாவுக்கு நீரே நிலையான நித்திய இளைப்பாறுதலை தாரும். தாயாரை இழந்திருக்கின்ற குடும்பத்தாருக்கு, திருச்சபை மக்களுக்கு, உறவினர்களுக்கு உம்முடைய நிறைவான சமாதானத்தை மாறுதலையும் நீர் உறுதிப்படுத்தும். மீண்டும் உம்முடைய அன்பின் கரங்களிலே எங்கள் அனைவரையும் தாழ்த்தி ஒப்பு கொடுத்து உமக்கே துதிகன மகிமை நன்றிகளை செலுத்தி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரில் வேண்டுகிறோம். அன்பின் நல்ல கடவுளே, ஆமென். நாள் மற்றும் திருமண கொண்டாடுபவர்களின் விவரம். 9ஆம் தேதி இன்று மிஸ்டர் ஜே ஜான் ரிச் பிர்லா போஸ், டாக்டர் மிஸ்ஸஸ் பீனு மார்கஸ். 10ஆம் தேதி மிஸ்ஸஸ் சித்ரா செல்லதுரை, மிஸ்ஸஸ் ஜி ஜாய் கிறிஸ்டபல் தங்கராஜ், மிஸ்ஸஸ் ஞானசெல்வி பால்ராஜ், மிஸ்டர் ரசூல் ராஜ், மிஸ்ஸஸ் ஜி பிரசில்லா, மிஸ்ஸஸ் சீபா ரசூல் ராஜ், மிஸ்டர் ஜி சாலமன், மிஸ்ஸஸ் டி விஜயகுமாரி திரவியநாதன். 11ஆம் தேதி மிஸ்டர் சின்னராஜ், மிஸ்டர் ஜி ராபர்ட் ஜே சுதாஸ். 14ஆம் தேதி மிஸ்ஸஸ் யோகவதி வில்சன், மிஸ்டர் ஒய் செல்வதுரை. 15ஆம் தேதி மிஸ்ஸஸ் பிந்து மார்டின். நாள் கொண்டாடுபவர்களின் விவரம். 9ஆம் தேதி மில்டன் கோயில் ராஜ் மற்றும் மிஸ்ஸஸ் கிறிஸ்டினா, மிஸ்டர் எபினேசர் சுஜித், மிஸ்ஸஸ் மேரி ஸ்டெல்லா. 10ஆம் தேதி மிஸ்டர் பி ஃபெலிக்ஸ் பிரவீன் ராஜ், மிஸ்ஸஸ் கேத்தரின் காயத்ரி, மிஸ்டர் ஆலன் ஜோசப், மிஸ்ஸஸ் கிரேஸ் ஜூலா, மிஸ்டர் சானியோ ஹெர்ம்லைன் அண்ட் மிஸ்ஸஸ் ஜெனி. 11ஆம் தேதி மிஸ்டர் கே சுந்தரம் அண்ட் மிஸ்ஸஸ் எஸ் ருக்மணி பாய். 13ஆம் தேதி மிஸ்டர் சாமுவேல் சுந்தர்ராஜ் அண்ட் மிஸ்ஸஸ் பெர்லின், மிஸ்டர் சத்யா ஜோசப் அண்ட் மிஸ்ஸஸ் கலா. 14ஆம் தேதி மிஸ்டர் வில்சன் பால் அண்ட் ஜெனி கிறிஸ்டின் வில்சன், மிஸ்டர் சார்லஸ் சுந்தரபாண்டியன் அண்ட் மிஸ்ஸஸ் சி சாந்தகுமாரி. 15ஆம் தேதி மிஸ்டர் ஃபெட்ரிக் சாம்ராஜ் அண்ட் மிஸ்ஸஸ் லிடியா ராஜகுமாரி, மிஸ்டர் செல்வதுரை, மிஸ்ஸஸ் பரிமிலா,
ஜோசபின். கடவுள் இவர்களை ஆசீர்வதித்து எல்லா நலங்களையும் தந்து ஆசீர்வதிப்பாராக. பிறந்த நாள் மற்றும் திருமண நாட்களை காணுகின்ற திருச்சபை நண்பர்களுக்காக நாம் ஜெபம் செய்வோம். அருளறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, வாழ்வின் அனைத்து ஆசீர்வாதங்களுக்கும் நீரை ஊற்றும் உறைவிடமாக இருக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த மகிழ்வான வாரத்திலே தங்கள் வாழ்க்கையில் பிறந்த நாட்களையும் திருமண நாட்களையும் காணுகின்ற திருச்சபை நண்பர்களுக்காக ஜெபிக்கிறோம். கடந்த ஆண்டு முழுவதும் நீர் வாழ்விலே போதுமானவராய் இருந்ததைப் போல இந்த புதிய ஆண்டிலும் கூட இருந்து நடத்தி இதே போன்ற அநேக சிறப்பான ஆண்டுகளை தங்கள் வாழ்வில் இணைந்து கண்டு இந்த திருப்பெயரை உயர்த்த அருள் தாரும். உமக்கே எல்லா துதி கன மகிமை நன்றிகளை செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரில் வேண்டுகிறோம் அன்பின் நல்ல கடவுளே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, மீண்டும் உங்கள் அனைவரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரில் அன்போடு கூட வாழ்த்துவதிலே மகிழ்கிறேன். நம்முடைய ஆலய வாட்ஸ்அப் குரூப்பில் அறிவிக்கப்பட்ட வண்ணமாக இன்று மாலை 5:30 மணி அளவில் இந்த கோவிட் பெருந்தொற்றினுடைய பாதிப்பிற்காக கடவுளிடத்தில் இணைந்து மன்றாடுவதற்கான ஜெப வேளை இணையதளத்தின் வழியாக இணைவதற்கு ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே திருச்சபை அன்பர்கள் அனுப்பப்பட்டிருக்கின்ற அந்த கூகுள் மீட் லிங்கை கிளிக் பண்ணி அதன் வழியாக இந்த ஐக்கியத்தில் இணைந்து ஆண்டவரிடத்தில் நாம் மன்றாடுவதற்கான உற்சாகமான உங்களுடைய பங்களிப்புகளை செய்ய அன்போடு கூட உங்களை நினைப்பூட்டுகிறோம். அறிவிக்கப்பட்ட வண்ணமாக இந்த ஆண்டும் கடந்த ஆண்டை போல லாக்டவுன் பைபிள் ஸ்கூல் நம்முடைய பிள்ளைகளுக்காகவும் மற்ற பிள்ளைகளுக்காகவும் நடத்துவதற்கு தீர்மானித்திருக்கிறோம். இதிலேயும் நம்முடைய திருச்சபையின் பிள்ளைகளை உற்சாகமாக பங்கேற்க பெற்றோர் அவர்களை உற்சாகப்படுத்த உங்களை அன்போடு கூட நினைப்பூட்டுகிறேன். இந்த மாதத்திற்கான பாரிஷ் பேப்பர் சாஃப்ட் காப்பியாகவும் நமது ஆலய வாட்ஸ்அப் குரூப்பில் அனுப்பப்பட்டிருக்கிறதை நீங்கள் அறிவீர்கள். நேரில் ஜெபத்திற்காக ஆலயத்திற்கு வருகிறவர்களுக்காக இங்கும் அச்சிடப்பட்டும் அது வைக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் அதை பயன்படுத்தி கொள்ள உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். மற்றும் ஒரு முக்கிய அறிவிப்பு, ஆண்டவருக்கு சித்தமாக இருந்தால் நம்முடைய ஆலயத்தினுடைய ஆண்டு விழாவை வருகின்ற மே மாதம் 27ஆம் தேதி அந்த நாளினுடைய சூழலுக்கு ஏற்ப திட்டமிட்டு கொண்டாட நாம் முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறோம். அந்த நாளினுடைய சிறப்பு நிகழ்வாக ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட வண்ணமாக நம்முடைய திருச்சபையினுடைய நற்செய்தி பணியாளர் திரு வினோத் அவருடைய திருமணத்தை ஆலயத்தின் சார்பாக செய்வதாக நாம் தீர்மானித்திருக்கிறோம். அறிவிக்கப்பட்ட வண்ணமாக அதற்கான தேவைகளுக்காக திருச்சபை நண்பர்கள் தொடர்ந்து உதவி செய்து கொண்டு வருகிறீர்கள். உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்னும் எஞ்சிருக்கின்ற தேவைகளையும் திருச்சபை மக்கள் ஜெபத்துடன் தாங்கி இந்த திருமணத்தை சிறப்பாக நடத்துவதற்கு நீங்கள் தொடர்ந்து ஜெபிக்கவும் ஒத்துழைப்புகளை நல்கவும் உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். ஆண்டவர் புதிதாக இந்த குடும்ப வாழ்வில் இணைய இருக்கின்ற பிள்ளைகள் இருவரையும் நிறைவாக ஆசீர்வதிக்க அவர்களுக்காகவும் நீங்கள் மன்றாட உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். பொதுவான மன்றாட்டுகளை நாம் ஏறெடுப்போம். Let us continue with the general prayers. The Lord be with you and with your spirit. Lord, have mercy upon us. Christ, have mercy upon us. Lord, have mercy upon us. Let us pray together the Lord's Prayer. ஆண்டவர் இயேசு கற்றுக் கொடுத்த குடும்ப ஜெபத்தை அனைவரும் இணைந்து ஏறெடுப்போம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றனுள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையின்றி எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென். O Lord, show your mercy upon us and grant us your salvation. O Lord, guide our leaders and give them wisdom from above. Endow your ministers with righteousness and make your chosen people joyful. O Lord, save your people and give your blessing to your church. Give peace to the world, O Lord, and let your kingdom come on earth. And make clean our hearts within us. O God, send your Holy Spirit upon us. The calling for peace. கடவுளுடைய சமாதானத்திற்காக நாம் மன்றாடுவோம். சமாதானத்துக்கு காரணரும் ஏக சிந்தி விரும்புகிறவருமாகிய கடவுளே,
உம்மை அறிவதே நித்திய ஜீவன், உம்மை சேவிப்பதே மெய் சுயாதீனம். தேவரீரை தஞ்சமாக கொண்டிருக்கிறமது அடியாராகிய நாங்கள் எந்த விரோதிகளுடைய வல்லமைக்கும் பயப்படாதிருக்கும்படியாக எங்கள் சத்துருக்கள் செய்கிற எல்லா பிரயத்தனங்களில் நின்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையினால் எங்களை காப்பாற்றியருளும். ஆமென். கடவுளுடைய அருளுக்காக நாம் அன்றாடுவோம். The collect for grace. O Almighty and everlasting God, vouchsafe, we ask you, to direct, sanctify, and govern both our hearts and bodies in the ways of your laws and in the works of your commandments, that through your most mighty protection, both here and ever, we may be preserved in body and soul, through our Lord and Savior, Jesus Christ. Amen. Let us pray together the general prayer of thanksgiving. பொதுவான தோத்திர ஜெபத்தை அனைவரும் இணைந்து ஏறெடுப்போம். சர்வ வல்லமையுள்ள கடவுளே, சர்வ ஜீவ தயாபர பிதாவே, அபாத்திரரான உமது அடியாராகிய எங்களுக்கும் மற்றெல்லா மனிதருக்கும் தேவரீர் அருளி செய்த பற்புள்ள கிருபைக்காகவும் அன்புள்ள தயவுக்காகவும் நாங்கள் மிகுந்த தாழ்மையோடும் முழு இருதயத்தோடும் உமக்கு தோத்திரம் செலுத்துகிறோம். எங்களை சிருஷ்டித்ததற்காகவும் காப்பாற்றுகிறதற்காகவும் இம்மைக்குரிய எல்லா ஆசீர்வாதங்களுக்காகவும் உம்மை துதிக்கிறோம். விசேஷமாக எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினாலே உலகத்தை மீட்டுக்கொண்ட விலைமதியாத உமது அன்புக்காகவும் கிருபையின் எத்தனங்களுக்காகவும் மகிமை அடைவோம் என்கின்ற நம்பிக்கைக்காகவும் உமக்கு தோத்திரம் செலுத்துகிறோம். நாங்கள் உண்மையாய் நன்றி அறிந்த இருதயம் உள்ளவர்களாய் இருக்கவும் எங்களை உமது ஊழியத்திற்கு ஒப்புக் கொடுத்து எங்கள் வாழ்நாள் எல்லாம் உமக்கு முன்பாக பரிசுத்தமும் நீதியும் உள்ளவர்களாய் நடக்கவும் எங்கள் வாக்கினாலே மாத்திரமல்ல எங்கள் நடக்கையினாலேயும் உம்முடைய புகழை பிரஸ்தாபப்படுத்தவும் தேவரீர் செய்த உபகாரங்கள் எல்லாவற்றையும் உணர்ந்து கொள்ளும் உணர்வை எங்களுக்கு அருளி செய்ய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். அவருக்கும் தேவரீருக்கும் பரிசுத்த ஆவிக்கும் எல்லா மேன்மையும் மகிமையும் சதா காலங்களிலும் உண்டாவதாக. ஆமென். O Lord, we ask you mercifully to receive the prayers of your people who call upon you, and grant that they may both perceive and know what things they should do, and also may have grace and power faithfully to fulfill the same, through Jesus Christ our Lord. Amen. தொடர்ந்து மன்றாடுவோம். அருள் நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, மீண்டும் இந்த சிறப்பான நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய பேர் அருளினாலும் இரக்கத்தினாலும் இந்த கோவிட் பெருந்தொற்றின் காலங்களிலே நேரடியாக ஆலயத்திற்கு வருவதற்கு வாய்ப்பற்றவர்களாக இருக்கிற பொழுதும் இருக்கிற இடங்களில் இணையதளத்தின் வழியாக இணைந்து உம்மை வழிபடுவதற்கான இப்படிப்பட்ட வாய்ப்பை நீர் எங்களுக்கு ஏற்படுத்தி தந்திருப்பதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் ஆவியில் எங்கெல்லாம் ஒன்றிணைகின்றோமோ அங்கெல்லாம் உடைய இறை பிரசனத்தை நீர் உறுதி செய்கிறதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த சிறப்பான நாளிலே நாங்கள் தியானித்த உம்முடைய திருமறையின் வசனத்திற்கு இருக்க எப்பொழுதும் உம்முடைய நற்செய்தியை நாங்கள் சுமந்து செல்வதற்கான அழைப்பை உம்முடைய சமூகத்திலிருந்து நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். அந்த அழைப்பை ஏற்றவர்களாக எப்பொழுதும் உம்முடைய இறை திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு நீர் எங்களுக்கு அருள் தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாளில் உம்முடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொண்டு உமது அடிவு திருமிகு லதா ஏபல் அவர்களை தொடர்ந்து நீர் ஆசீர்வதித்து உம்முடைய ஊழியங்களில் நீர் பயன்படுத்தும். இந்த நாளிலே தொடர்ந்து நாங்கள் இந்த வாரங்களிலும் இந்த மாதத்திலும் திட்டமிட்டிருக்கின்ற அனைத்து காரியங்களிலும் உம்முடைய கிருபை எங்களோடு கூட இருக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். மிக சிறப்பாக இன்று மாலை நாங்கள் திட்டமிட்டிருக்கின்ற இந்த கோவிட் பெருந்தொற்றுக்கான சிறப்பு ஜெபத்திலே இணையதளத்தின் வழியாக இணைந்து ஆண்டுடைய சமூகத்தில் நாங்கள் மன்றாட நீர் எங்களுக்கு கிருபைகளை தாரும். இந்த தொற்றினாலே பாதிக்கப்பட்டிருக்கின்ற எங்கள் திருச்சபையின் அன்பர்களுக்காக, மருத்துவமனைகளிலே அனுமதிக்கப்பட்டிருக்கின்றவர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டுடைய பேர் அருளினாலே அவர்கள் நல்ல சுகம் பெற்று இல்லம் திரும்ப நீர் அருள் தாரும். நாங்கள் கேள்விப்படுகின்ற பல செய்திகள் உள்ளத்தை வெகுவாக பாதிக்கிறதை நீர் அறிந்திருக்கிறீர். நீர் மாத்திரமே எதையாகிலும் செய்ய முடியும் என்கின்ற நிலைக்கு இந்த உலகமே வந்திருக்கிறதை உணர்கிறோம். ஆண்டவரே, இதனால் தீவிரமாக பாதிக்கப்பட்டிருக்கின்ற மாநிலங்களுக்காக ஜெபிக்கிறோம். சிறப்பாக மருத்துவ பணிகளில் நேரடியாக ஈடுபடுகின்றவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் தருகின்ற அருளையும் பாதுகாப்பையும் தொடர்ந்து நீர் அவர்களுக்கு உறுதி செய்து தாரும். பல இடங்களிலே மிக அதிகமான மரணங்களை நாங்கள் கேள்விப்படுகிறோம். ஆண்டவர் அந்த இடங்களிலே உம்முடைய ஆற்றலை விளங்க பண்ணி உயிரோடு போராடி கொண்டிருக்கிறவர்களுக்கு ஜீவனை நீர் மீட்டு தர வேண்டும் என்று சொல்லி உம்மை நோக்கி நாங்கள் மன்றாடுகிறோம். சிறப்பாக தமிழகத்திலும் புதுவையிலும் புதிதாக பொறுப்பேற்றிருக்கின்ற அரசாங்கத்திற்காக, முதல் அமைச்சர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அமைச்சர் பெருமக்களுக்காக ஜெபிக்கிறோம். கடவுளுக்கு பயந்து நீதியாக நேர்மையாக அவர்கள் ஆட்சி புரியவும், ஆண்டவர் இவர்களுடைய ஆட்சி காலத்திலே சிறப்பான வளர்ச்சிகளை இந்த மாநிலங்கள் பெற்றுக்கொள்ள நீர் தாமே கிருபை தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் உம்மை நோக்கி மன்றாடுகிறோம். அவனமாக வரும் நாட்களிலே நாங்கள் திட்டமிட்டிருக்க எங்களுடைய திருப்பணிகளுக்காக ஜெபிக்கிறோம். இந்த ஊரடங்கு விவிலிய பள்ளி லாக்டவுன் பைபிள் ஸ்கூலினுடைய திருப்பணிகளை நீர் ஆசீர்வதியும். அநேக பிள்ளைகள் இதன் வழியாக ஆசீர்வதிக்கப்பட
நீர் அந்த ஊழியத்தை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வருகின்ற 27ஆம் தேதி நாங்கள் திட்டமிட்டிருக்க எங்களுடைய ஆலயத்தின் ஆண்டு விழாவுக்காக அதிலே சிறப்பாக நடத்தப்படவிருக்கின்ற எங்களுடைய ஆலயத்தின் நற்செய்தி பணியாளர் திரு வினோத் அவருடைய திருமணத்திற்காக ஜெபிக்கிறோம். அதற்கான ஏற்பாடுகள், அதற்கான முயற்சிகள் அனைத்தையும் நீர் ஆசீர்வதியும். இதுகாரும் இதற்கான தேவைகளுக்காக தந்து உதவி கொண்டிருக்கிற அடியவர்களுக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து இதோட தேவைகள் அனைத்தும் சந்திக்கப்பட மிக நேர்த்தியாக இந்த நிகழ்வுகள் நடைபெற நீர் தாமே கிருபை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். சிறப்பாக அவள் துவங்குகின்ற இந்த குடும்ப வாழ்வு அநேகருக்கு ஆசீர்வாதமாக விளங்க ஆண்டவர் நீர் அருள் தர வேண்டும் என்று நாங்கள் மன்றாடுகிறோம். இப்பொழுதும் ஆண்டவரே, இந்த வழிபாட்டிலே உம்முடைய நிறைவான பிரசன்னம் எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்தினதற்காக மீண்டும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நாங்கள் இணைந்து எப்பொழுதும் உம்முடைய திருப்பெயரை உயர்த்த மாட்சிப்படுத்த நீர் எங்களுக்கு அருள் தர வேண்டும் என்று நாங்கள் மன்றாடுகிறோம். மீண்டும் நீ அன்பின் கரங்களிலே எங்கள் அனைவரையும் தாழ்த்தி ஒப்பு கொடுத்து உமக்கே துதி கன மகிமை நன்றிகளை செலுத்தி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரில் வேண்டுகிறோம் அன்பின் நல்ல கடவுளே, ஆமென். ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். Let us receive the benediction. நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியா தருகின்ற ஐக்கியம் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலமும் நீடித்து நிலைத்திருந்து காப்பதாக. ஆமென். வழிபாட்டிற்கு நிறைவாக ஒலிபரப்பப்படுகின்ற ஆங்கில பாடலிலே நாம் இணைந்து கொள்வோம். As the closing hymn for this worship, let us join in the recorded singing of the song, Christ has made the sure foundation.
அனைவரும் இணைந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, அவர் உமது ஆவியோடும் இருப்பாராக. இறை சமாதானமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலமும் நிலைத்திருப்பதாக ஆண்டவருடைய திருப்பெயரிலே ஆமென். அனைவருக்கு தோத்திரம். கடவுள் தொடர்ந்து நம் அனைவரையும் நிறைவாக பாதுகாத்து ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென்.